Hi, hello everyone, welcome to SkyBTC. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மோர் சர்க்கிளோட அட்வான்ஸ் நியூமெரிக்கல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் சர்க்கிளோட பேசிக் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். பட் இந்த செக்ஷனில் கொஞ்சம் அதை விட அட்வான்ஸான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கிராஃபிக்கல் ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் இன்டென்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷேர் பிளேன் ஆங்கிள் எப்படி ஒரு மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? வாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 அண்ட் 15 அண்ட் -30 அண்ட் -15 இது மாதிரி மொத்தம் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ ஆம் ஹேவிங் சம் ஆங்கிள் 2θ. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவுண்டர் கிளாக் டைரக்ஷன் கரெக்ட். ஏன்னா ஆங்கிள் வந்து நம்மளுக்கு இப்படி டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஐ நீட் டு ரொட்டேட் த கவுண்டர் கிளாக் டைரக்ஷன் ஆஃப் 2θ. சி எப்பெல்லாம் இந்த 2θவை ஒரு 45 டிகிரிக்கு ஏத டைரக்ஷன் நீங்கள் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பிகம் கிளாக் வைஸ், திஸ் இஸ் கோயிங் டு பிகம் கவுண்டர் கிளாக் வைஸ். எந்த டைரக்ஷன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் வந்து அந்த 2θவை 45 டிகிரிக்கு நீங்கள் வந்து டில்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு கிவ் மீ த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் present in the material. Is going to give the maximum shear stress present in the material. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2θ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் எப்படி ரொட்டேட் பண்ணணும், கவுண்டர் கிளாக் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் கிளாக் டைரக்ஷனில் ஒரு 45 டிகிரி டில் பண்ணுறேன். ஸோ டில் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் கெட்டிங் த இன்டர்செக்ஷன் ஹியர். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பிகம் தி யுவர் tau max, or I can able to say it is going to become tau in plane, or tau in is nothing but your radius of your Mohr circle. Okay, so if measure panninga appadina from this axis to this present axis is going to reach 45 degree. Alright, so நம்மளுக்கு எங்க மேக்ஸிமம் இன்பிளேன் எந்த பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இருக்கட்டும். பட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சில பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹாட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டேக் அஸ் ஏ. இந்த பாயிண்ட் மேபி ஐ கேன் கால் அஸ் சி சென்டர், and this point is going to become B, and this point is going to become point number D. Okay, A, B, C, D. So first A point எழுதலாமா? கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க 50 and 15 and -30 and -15 அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ் பார்க்குறேன் is going to reach 50 megapascals. ஏன்னா stress in the x-axis is going to become positive. So இந்த 50 பார்த்தீங்க அப்படின்னா is going to become your sigma x, and B pointingna in the point is going to become your sigma y, and the next point pathina is going to have your shear stress tau xy in the xy plane. So normal stresses அப்படினு நான் டேட்டாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா the normal stresses அப்படினு டேட்டாஸ் எடுக்கும்போது stress along the x-axis is going to become 50 megapascals. Stress in the y is going to become -30 megapascals, and shear stress along x and y plane is going to become 15 megapascals. Okay, so these are my normal stresses present in the material. Okay, இப்போ I need to find the radius. எனக்கு C to D வந்து ஐ மீன் D பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்க பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் C to Dக்கு ஏதாச்சும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு எந்த டிஸ்டன்ஸுமே இல்லை கரெக்டாக. ஸோ C to D பார்த்து எடுக்கலாமா? ஹைலி நாட் பாசிபிள் இல்லையா? ஏன்னா அங்கே எனக்கு வந்து எந்த டிஸ்டன்ஸுமே கொடுக்கவே இல்லை. அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் நோ எனி அதர் பாயிண்ட்ஸ் ஆர் கோஆர்டினேட்ஸ் அட் த பாயிண்ட் நம்பர் டி. டியில் எந்த கோஆர்டினேட்ஸும் தெரியாது, எந்த ஒரு வேல்யூவும் எனக்கு இல்லை. ஸோ C to D பாத் இஸ் ஒமிட்டட். ஓகே, அப்போ எப்படி சார் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது? வி ஹேவிங் another 2 ஆப்ஷன்ஸ். நம்மளுக்கு பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பியில் வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நடுப்பட்ட அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் சி, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ். ஸோ நான் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஏதர் நான் C to B போகலாம், தட்ஸ் கோயிங் டு பிகம் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இல்லாட்டி C to A வரலாம், இஸ் ஆல்சோ கோயிங் டு பிகம் த ரேடியஸ் ஆஃப் யுவர் சர்க்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் யுவர் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ், அண்ட் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும், சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் ஃபைண்ட் மை ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ். So sigma x pathina is going to become 50 megapascals plus sigma y pathina is going to become -30 megapascals by 2. So the average stress is coming to be around 50 minus 30 is going to become 20. 20 by 2 is going to become 10. So
average stress is going to become 10 megapascals. So coordinates அப்படின்னு எழுதும்போது மீன் coordinates அப்படின்னு எழுதும்போது பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ஹேவ் 10,0. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸாக ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது கரெக்டாக. ஆவரேஜ் பாயிண்டில் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஸோ நான் வந்து அந்த ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் வந்து ஐ கேன் ஏபிள் டு மேக் அஸ் அ 0. ஃபைன். ஸோ திஸ் இஸ் யுவர் கோஆர்டினேட்ஸ் அட் பாயிண்ட் நம்பர் சி. ஸோ சிக்கான கோஆர்டினேட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு ஹேவ் 10,0. ஸோ சியோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா let's go and plot it. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் சி அண்ட் இது வந்து 10,0. ரைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் பி அண்ட் ஹியர் இட் இஸ் பாயிண்ட் நம்பர் ஏ. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதர் சி டு பி போகலாம், இஸ் கோயிங் டு கிவ் மீ த ரேடியஸ் ஆஃப் யர் மோர் சர்க்கிள், இல்லாட்டி சி டு ஏ is also going to give the radius of your Mohr circle. So either B to C or C to A. So in the question la நான் வந்து C to A choose பண்றேன். So from C to A நான் அப்படியே just draw பண்ணிக்கிறேன் இங்க. So this is going to C to A and this length is going to give me the radius of the circle. So C ல பார்த்தீங்க அப்படின்னா the coordinates 10,0 and A ல பார்த்தீங்கன்னா the coordinates 50,15. Right? Okay. So simple. So the line joining the 2 points. So just I'm going to use the distance formula. So distance formula use பண்ண அப்படின்னா this is going to become x1, this is y1, இது x2, இது y2. அப்போ the radius r is equal to y2 minus y1 the whole square plus x2 minus x1 the whole square upon the whole root. So y2 பார்த்தீங்க அப்படின்னா is going to become 15 minus 0 the whole square plus x2 50 minus 10 the whole square upon the whole root again. So now once you solved, your radius r which is equal to 42.72 and this is equal to your maximum shear stress illati the maximum in plane shear stress. So this gives your answer to your point number A. So இப்போ next question பார்த்தீங்க அப்படின்னா I need to find the shear angle theta. So again I can write some coordinate. இது பார்த்தீங்கன்னா point number A, இது வந்து point number B and this is my center C which is having the coordinate 10,0 and இங்க பார்த்தீங்கன்னா point number D where we having the maximum shear stress. Okay. ஸோ இப்போ எப்படி நம்ம ஷியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ரோச். ஒன்று வந்து ஐ கேன் யூஸ் த ரெசல்யூஷன். செகண்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்சைட் த சர்க்கிளில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி ட்ரிஜாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக அந்த டீட்டா வந்து என்னால் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா இஸ் த ரெசல்யூஷன். இங்கே ரெசல்யூஷன் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் த இன்சஃபிஷியன்ட் டேட்டாஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசல்யூஷன் பண்ண முடியாது, அந்த மெத்தட் வந்து ட்ராப் இப்போ. ஓகே. இப்போ செகண்ட் மெத்தட் என்னது? ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏதர் ஏ பாயிண்ட்லேருந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பி பாயிண்ட்லேருந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேபி ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ. ஸோ இந்த ஏ பாயிண்ட்லேருந்து சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரைஞ்சி இந்த பாயிண்ட் ரீச் பண்ணுறேன். I just projecting to the nearest line and I'm just marking the point number E. Okay, wow. So this is my triangle. This is point number C, this is point number E, and here is my point number A. And angle இது பார்த்தீங்கன்னா is going to become 2 theta. Okay, இப்போ trigonometry functions use பண்ணுறேன். So I can able to write tan to theta is equal to opposite by adjacent. So opposite பார்த்தீங்கன்னா is going to become E times of A by adjacent பார்த்தீங்கன்னா C to E. So this is going to become your tan to theta. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஒரு ஹெல்ப் மூலமாக நம்ம ஷியர் ஆங்கிள்கான எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் டிஸ்டன்ஸ் தெரியுமா?
தெரியாது. ஸோ இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சி டு இ பார்ப்போம். ஐ மீன் நான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்க போகிறேன். See, this is my origin. So origin பார்த்தீங்கன்னா மேபி ஐ கேன் கால் 0,0 as the coordinate. அண்ட் இப்போ இந்த ஆரிஜின் இருந்து இந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா இஸ் கோயிங் டு ரீட் மீ சிக்மா எக்ஸ். கரெக்டாக சிக்மா எக்ஸ் வந்து 50. அண்ட் அதே ஆரிஜின் பாயிண்டில் இருந்து நான் சி பாயிண்ட் வரைக்கும் போகிறேன். ஸோ இங்கே ரீட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பிகம் 10. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கால் திஸ் டு பி ஓ பாயிண்ட். ஸோ the total length from O to E is equal to OC plus CE, and OE பார்த்தீங்கன்னா is reading me as 15 megapascal and OC பார்த்தீங்கன்னா is going to become 10 megapascal and CE. So if arrange பண்ணோம் அப்படின்னா CE it is equal to 40 megapascals. கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சிஇ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஃபவுண்டட். ஓகே, இப்போ எப்படி இ டு ஏ கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இ டு ஏ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் அகைன் பார்க்குறேன். சி இ டு ஏ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தானே, இதானே இ டு ஏ டிஸ்டன்ஸு. கரெக்டாக இதானே இ டு ஏ டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். அகெயின் ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்படியே கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இட் ரீடிங் ஒன்லி தட் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ். டவ் மட்டும் தான் ரீட் பண்ணிட்டு தவிர அங்கே வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது, 0 ஆகுது. ஸோ டவுன்வர்ஸ் மட்டும் பார்க்கும்போது இட் ஜஸ்ட் ரீடிங் ஒன்லி த மை ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ திஸ் லென்த் இஸ் கோயிங் டு பிகம் ஒன்லி த ஷியர் ஸ்ட்ரெஸ் லென்த் இஸ் நத்திங் பட் மை 15 megapascals. ஸோ இ டு ஏ இஸ் கோயிங் டு ஹேவ் 15 megapascals. ஸோ எக்ஸ்பிரஷனுக்கான ரெண்டு லென்த் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் அண்ட் சால்வ், அவ்வளோதான். So maybe I can go to the new page. So பார்த்தீங்கன்னா tan 2 theta is equal to EA by CE. So I can write EA பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 megapascals and CE பார்த்தீங்கன்னா 40 megapascals. So 15 megapascals by 40 megapascals. megapascal cancel ஆயிரும். அப்படின்னா 2 theta will be equal to tan inverse of 15 by 40. So I can able to write 2 theta which is equal to, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 20.556 degrees அப்படின்னு கிடைக்குது. So the shear plane angle theta will be equal to 10.27 degrees. This answer part number B. So I hope இந்த graphical representation மூலமாக எப்படி வந்து கோஆர்டினேட்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம், அட் தி சேம் டைம் எப்படி வந்து மேக்ஸிமம் இன்க்ளைன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் பிளேன் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து மேக்ஸிமம் இன்க்ளைன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் பிளேன் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். ஏன்னா நம்ம வந்து அந்த கிராஃபிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கோ டு ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த நார்மல் ஸ்ட்ரெஸஸ் ஒரு வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த டயக்ராம் மூலமாக நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாகவே த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் டேரெக்டாகவே நீங்கள் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட்ஸில் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் எப்படி நம்ம டெரிவேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ until then, thank you.